Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேட்பீர்களானார் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருள்வார். மிஸ் பண்ணாதீங்க. துவக்கத்திலிருந்து முடிவு வரை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, என்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவித்தால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயமல்லவா? அப்ப என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே அப்படின்றாரு. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்னன்னு சொல்றாரு. உடைக்காகவும் கவலைப்படுறவங்க இருக்காங்களாம். இயேசு சொல்ற வாசகங்க. உடை இல்லையே, நல்ல விதவிதமான ட்ரெஸ்ஸு எனக்கு இல்லையேன்னு கவலைப்படுறாங்களாம். கண்டிப்பாக கவலைப்படுறாங்க. நானும் தான் கவலைப்படுறேன். ஆனால் அப்படி கவலைப்படக்கூடாதுன்றார். சோசரம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பல்லகச்சின்னு கவலைப்படாது இருக்கிறது கிடையாது. நீ ஒரு பிரதிக்கிரியை செய்யணும். கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். அப்போ தான் உனக்கு விதவிதமான உடைகள் கிடைக்கணும்னு சொல்கிறாரு. கவலைப்படாதே சொல்லிட்டு மொட்டையாக சொல்கிறவர் கிடையாது. அதுக்கு என்ன செய்யணுமா? இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ என்ன சொல்கிறாரு? கவலைப்படுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற வேலையில் ஸ்பெண்ட் பண்ணுங்க நேரத்தை. கவலைப்படுறதுல நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. கவலைப்படுறவங்க மற்றவங்களுக்கு எடுத்து பேசுவாங்க, தண்ணியை நொந்துக்குவாங்க. இதெல்லாம் இந்த கவலைப்படுறது வந்து ஒரு சாபம். இருக்கிற துணி கூட இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மை. புரியுதா? கவலைப்படுற ஆளுங்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. கட்சியில் ட்ரெஸ் கூட நல்லா இருக்காது அவங்களுக்கு. உண்மையாக சொல்கிறேன் பாருங்க. அது ஒரு சாபம். கவலைப்படுதல், சோர்ந்து போதல், பயப்படுதல், பயங்கர பிசாசுடைய ஊழியம்தான் கவலைப்படுறது. துணி இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சுகம் இல்லை, நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கவலைப்படுறதுனால ஏதோ லாபம் கச்சா பரவாயில்ல, ரொம்ப சபிக்கப்பட்டுருப்பாங்க. ரொம்ப வீட்டில் ரொம்ப தலை மேலே கை வச்சுட்டு கவலைப்படுறவங்கள சோர்ந்து பாரு, ரொம்ப பாரமாக இருப்பாங்க. ஆண்டவராக இயேசுக்கு பிடிக்காத ஒரு ஸ்பிரிட்டு கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது. அப்போ என்னத்தையும் பண்ணோம் தானுக்கா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்.
அப்போ தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதினா என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்ன, அவருடைய நீதி என்ன? இயேசு தான். ஆமாம், இயேசு தான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு தான் நீதி. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் இருக்கும். இயேசு 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 தான். அந்த இயேசு வெற்றி இயேசு கிடையாது. அவர் தேவி நீதி டூயத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தம். அவருக்குள்ள உடை இருக்குதா இல்லையா? சாலோமோனை முதலாய் சர்வ மகிமையில் உடுத்திந்ததான் காட்டு புஷ்பங்க. அவைகள் விழக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அப்போ என்ன பண்ணுதுங்க அந்த காட்டு புஷ்பங்க? தேவடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுதுன்றாரு. அது எப்படி தேடுதோ அது அவருக்கு தான் தெரியும். அதனால் உடை பற்றி கவலை இல்லை. அந்த காட்டு புஷ்பங்களுக்கு விதவிதமாக புஷ்பங்களை பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? என்னென்னவோ புஷ்பங்களெல்லாம் இருக்குதுங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படி அதுக்கு கலர் வண்ணங்களை கடவுள் கொடுத்தாரு அந்த புஷ்பங்களுக்கு. அதுவும் சொல்கிறாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பமாக அது. அது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி அந்த காட்டு புஷ்பங்களுக்கு விதவிதமான பூக்களெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் போட்டு பாருங்கள். என்ன விதவிதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். விதவிதமாக இருக்குதுங்க இப்போ உலகத்தில் ஃப்ளவர்ஸுங்க. அவ்வளோ விதவிதமான ட்ரெஸ்ஸு காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து வைக்கிறார். இன்றைக்கி என்னென்னா சபையில் விதவிதமான ட்ரெஸ் போட்டாக்கா அது ஒரு பிசாசுன்னு ஒரு சபையார் விதவிதமாக ட்ரெஸ் போடணும். ஒன்லி ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடணும். எங்கெங்க இயேசு சொல்லிக்கிறாரு? ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தானே இருக்குது புஷ்பங்கள். எத்தனையோ விதவிதமான கலரில் இருக்குது. அதனால் நல்ல சத்தியத்தை கேட்கணும். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் விட்டால் வேறு போட மாட்டேன்னு அது உங்கள் விருப்பமாக இருக்கலாம். அதை போதனையாக உபதேசமாக மாற்றாதீங்க. விதவிதமான ட்ரெஸ்ஸு. அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் அந்தந்த நாளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதுன்றார். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினெதிர்பான். அந்தந்த நாள் நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், நாளைக்குன்னு இன்றைக்கே கவலைப்படுறது. திருப்பி நாளைக்கு வந்து மறுநாள் என்ன ஆகுது? இப்படி ஒவ்வொரு நாளும் கவலையிலே தராது. தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அந்த தேவடைய ராஜ்யம் அவருடைய நீதி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் செலுத்துவது தான் தேவடைய ராஜ்யம். முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படி தான் முதல் மனுஷன் உண்டாக்குனார். ஜீவ சுவாசத்துவது ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்தின் கண்ணிலே, அதுதான் தேவடைய ராஜ்யம். தேடினார்கள். ட்ரெஸ்ஸே இல்லை. அதான் மகிமையின் வஸ்திரம் இருந்துச்சான். அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுன்னு தெரியல. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை ஆதாம் ஏவாளும் அணிந்திருந்தாங்க. அவங்க முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினாங்க ஏதேன் தோட்டத்தில். அதனால் எல்லாம் நிறைவாக இருந்தது. அப்போ எப்போ கவலை வந்துச்சு, ட்ரெஸ்ஸுக்காக கவலை எப்போ படுறாங்க? முதல் பிசாசு வார்த்தை கேட்டு முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி கொண்டிருந்தவர்கள் பிசாசின் வார்த்தையை என்றைக்கு கேட்டு பிசாசின் ராஜ்யத்தையும் பிசாசுடைய அநீதியும் தேடினாங்களோ அப்போவே ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சம். ட்ரெஸ்ஸு கூட குறைஞ்சி போச்சு. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க முடியல. கிறிஸ்மஸ் வருது, புது புது ட்ரெஸ்ஸாக வாங்கணுன்னு விருப்பப்படுறீங்க, முடியல. அதை நினச்சி கவலை. தேவடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த தேவடைய ராஜ்யம் நீதியும் தேடுறது தான் என்னுடைய செய்தியே. தேவடைய ராஜ்யம், தேவன்னா ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான அந்த ஜீவன் இயேசுவை படி, இயேசுவை சத்தியம், இயேசுவை ஜீவன். அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவனில் தேவி நீதியிலிருந்து உயிர்த்தது வெளியே இருக்குது.
அதை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துவது, அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அவருடைய நீதி, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவ நீதிமான்கள். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துவது, ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துவது, அதான் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தங்கள் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லி. சாலமோன்க உலகத்தில் பெரிய ராஜா, வெள்ளினால் பொன்னினால் நிரம்பி இருந்த ராஜா. அவங்க கூட அந்த மாதிரி உடுத்தி இருந்தது இல்லையா, அந்த காட்டு புஷ்பங்களை போல் அவ்வளோ வர்ண காட்டு புஷ்பங்கள் இருக்குது. சாலமோனே உடுத்திருந்தது இல்லையா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி விட்டால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது எவ்வளவு நிச்சயம்? எப்போ நிச்சயம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது தான். ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுறதை விட்டுட்டு முதலாவது பாதாள ராஜ்யத்தையும் அவனுடைய பிசாசுடைய அநீதியும் தேடுறதுனால்தான் பிசாசு ட்ரெஸ் கூட திடீர்றான், காசு திடீர்றான், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்காது பாருங்க. அந்த ஜீவன் சொல்கிறார், ஜீவ விருட்சத்திலே அதை தேடு. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன் வித்து ஜீவனில் தேவி நீதி டு இயேசு அவன் ஜீவ சர்வ ஜீவரத்தம். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனி கிடையாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற அவர் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து ஆமென்ற வாக்குத்தத்தங்கள். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்த இயேசு சரீர இயேசு ரத்தத்துக்கு வேலை போடக்கூடாது. ஜீவ கண்டு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ வஸ்திரம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்குத்தத்தம் தேவனுடைய ராஜ்யம். பிசாசு ராஜ்யம் நன்மை தீமை அறியத்தக்க ராஜ்யம், நன்மார்க்கும் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது. அப்படிப்பட்டவங்களே காட்டு புஷ்பங்கள்லாம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, ஆதாமுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கே உடுத்தி வைக்கிறார். அவர்களுக்கும் அவர் தான் உடுத்தி வைக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணுறாராம். நல்லோர் மீது பொல்லோர் மீது தமது சூரியனை உதித்து தமது மழையை பெய்ய வைக்கிறார். ஆதாம் மூலமாக பிறந்து கிறிஸ்துவ தேவடைய ராஜ்யத்தை நீதியை தேடாதவங்களே நல்ல தான் உடுத்துறாங்க. உலகத்தார் போய் பாருங்கள், நல்லா ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. அவர்களையும் பரமபிதா தான் பிழைப்பட்டார். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த நீங்கள் அவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறீங்களா, இல்லை பாதாள ராஜ்யத்தை தேடிங்கிறீங்களா? ஊர் செல்ல, நாலு செல்ல, செல்வா செல்ல, பேர் விசுவாசி, ஊழியக்காரர், நன்மை தேவ ராஜ்யத்தில் தான் இருக்கிறீங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான் பெற்று இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாய் மாற்றப்பட்டீர்கள். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்தை செலுத்துங்க. இடை விடாமல் செலுத்துங்க. வாய்நாளெல்லாம் செலுத்துங்க. பாவுண்டு மன அசுத்தாவி, தரித்திர வியாதி எல்லாம் அசுத்த போய் உங்களுக்கு தேவையான சகலமும் கொடுக்கப்படும். முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த தேவடைய ராஜ்யம் ஆண்டவராக இயேசு. அந்த இயேசு வெத்தி இயேசு சொல்ல தேவி நீதி தூய்த்தல் இயேசு சொல்ல ஆமட்ட வாக்கு இருக்குது. தேடுறதுனால பிதா குமார் பசு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுக்குது. ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துட்டு ராத்திரி பகல் இடைவிடாமல் அதான் தேடுறது. நீ இடைவிடாமல் கவலைப்பட்டு நன்மை தேம காரியத்தை காட்டுறதுனால இருக்கிற ட்ரெஸ் கூட போயிடுச்சு. ட்ரெஸ்ஸே இல்லை, காசு இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, வியாதி, வறுமை, தரித்திரம். கவலைப்படுறதுனால ஒரே பாதாள ராஜ்யமாகுது. ஆதாமும் சேர்ந்தே மரணம், கிறிஸ்து சேர்ந்தையோ ஜீவன சமாதானம். அதனால் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு.
பிதாவாகிய தேவன் இயேசு கொடுத்துக்கிறார். இயேசு சாப்பிட பரலோகத்தை கொடுத்துக்கிறார் உனக்கு. அந்த பிதாவுக்கு ஒரு ஆதாம் முழு உலகத்து கொடு. உங்களை சபிக்குள் ஆஸ்வதி, உங்கள் பகைக்குள் நன்மை செய், சத்துருளி ஒரு திரும்ப போய் ஜபம் பண்ணு. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடைவிடாமல் கொடு, எக்காது கூட சோர்ந்து போகாமல் கொடு. அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூரெலாம் பணிவிடை செய்ய அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. தாவீது தேனானில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாள்தோறும் உமது நிதி உமது சொல்லிகிட்டே இருக்கும். ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டாங்க. எவ்வளோ வஸ்திரம் இருந்திருக்கு அவனுக்கு. எக்காலத்தில் என்ன இருக்கணும், காலையில் நைட்டு தூங்க 24/7 எக்காலத்தில் கர்த்தரை தேர்றது. துதி தோத்திரம் ஆராய்ந்த ஜபம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உள்ள கொடுத்து கட்சிட்டு ராஜாவாயிடறான். ஆடே மேய்ச்சிட்டில் கட்சி இல்லையாவன் ஆடுக்கு மேய்க்கிறவன் ராஜாவாய் மாற்றப்பட்டான். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்றார். அப்போ கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட்டுட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தான். இடைவிடாமல் தேடினான், எக்காலத்தில் தேடினான், சோர்ந்து போகாமல் தேடினான். ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. ஆகாயத்து பறவைகள் காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன் உங்களுக்கு உடுத்தி வைப்பார். என்னையா பொறுப்பு தாமஸ்? இந்த வசனத்தை சொன்னவரே அவர் தான்பா. இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுட்டாரு. முதலாவது பாதாள ராஜ்யத்தை அநீதியை தேர்ந்த ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி நிர்வாணிகள் ஆனார்கள் போடப்பட்டது. மகிமையின் வஸ்திரம் போயிடுச்சு. பிசாசு திட்டான், வஸ்திரமே இல்லை. இயேசு சிலுவையில் பாதாள ராஜ்யம் அநீதியமாகிய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். இமைப்போது பிதாவாகிய தேவன் கைவிட்டார். இவர் அவர் கைவிட்டார். இவருக்கு ஜீவ பிதாவோடு இணைப்பு கட்டை போச்சு. உன்னை யூதாசு காட்டி கொடுக்குறான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. 6 மணி நேரம் சிலுவையில் எல்லா வஸ்திரத்தையும் உறிஞ்சிட்டாங்க. வஸ்திரமே இல்லை இயேசுக்கு. இல்லாத போயிடுச்சா? வஸ்திரம் இல்லை, வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் வந்துச்சு. அந்த நிலையில் இயேசு என்ன நினச்சிருப்பார்? இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் அவர் தானங்க சொன்னார். இப்போ அவரே சிலுவையில் நம்மள மாதிரி ஆகிட்டார். நாம் அவர் 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கினார். நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அந்த தேவனுடைய நீதியை தேர்றார் சிலுவையில். அவ்வளோ கோர சிலுவையில் சாபத்தில் பாவத்தில் மனத்தில் தரித்திரத்தில் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லைங்க. தலைமையில் கவலை வச்சு கவலைப்படல பாருங்க. இயேசு கவலைப்படாத சொன்ன ஆள் அவர் தாங்க. கட்சியில் சிலுவையில் கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை தராங்க. எப்படி தரா? பிதாவே மன்னிமேன்னு சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. அங்கே சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன், சத்ரு, ரோமர்கள், யூதர்கள் ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தாரு. கைவிட்ட பிதா மேலே கோபம் கசப்பு இல்லை, காட்டுக்கு தெய்வதாஸ் மேலே பகை கசப்பு, ரோமர் பகை கசப்பு. அங்கே நன்மை தேம காரியத்தையே தேரல, ஜீவ வார்த்தையை தான் பேசினார். பிதாவே மன்னிமேன்னு சொல்லி ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காய் சாபமானார். அக்கிரமக்காய் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமல் ஏற்றுட்டார். உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை. இப்போ அவர் நினைக்கிறார் 3ஆவது நாள் ட்ரெஸ் வரணும். உலகத்தை அத்தனை ஜவுளி கடி இயேசு சொந்தமாயிடுச்சுங்க. போத்தீஸு, பச்சை பாஸு, கலர்ஸு எத்தனைக்குது உலகத்தில். சென்னை சில்க்ஸு எல்லாமே இயேசுக்கு சொந்தம். 3ஆவது நாளில் வந்துச்சா இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும்போது பிதாக்கு ஆதாம் முழு வருது. அத்தனை ட்ரெஸ்ஸும் இயேசுக்கு வந்தது 3ஆவது நாள். உலகத்தையே கொள்ளை கொண்டாருங்க. இயேசு தம்மை தாமது சத்தியத்தை கரெக்டாக தாங்க சொல்லிக்கிறாரு. நம்ம தாங்க சரியாக தேடுறதில்லை. இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானசானது ஊர் செல்ல, நாடு செல்ல, ஆசீர்வாத சரியில்லை, நன்மை தேவை, நன்மார்க்கம், சுயநீதி, அநீதி இப்படியே தேடி தேடி சபையா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. மாம்சீக கிறிஸ்தவர்களால் ஜீவ மார்க்கத்தை தேர்ந்து அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நம்ம உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணு. அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேனார் இயேசு சிலுவையில். 2 Corinthians 5:21 படி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். உடனே ட்ரெஸ் போயிடுச்சு, நிர்வாணமாயிட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கு கிறிஸ்து நமக்காக சாபமானார்.
அக்கிரமக்கார ஊர் நம்முடைய அக்கிரமெல்லாம் ஏற்றுட்டாரு. அதான் பாதாள ராஜ்யம் அநீதி வந்துச்சு அவருக்கு. இப்போ அப்படியே தலைமையிலுக்கு சத்தமின்னு போகிறோம். உடனே தேவடைய ராஜ்யத்தை தர்றாரு பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மண்டி மிடிச்சு ஜீவ வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஜீவ ரத்தத்தை தான் கொடுக்குறாரு. அங்கே காரி துப்புறாங்க, சில முள்முடி சூட்டுறாங்க. பிதாவே உம்முடைய கையில் ஆவித்து ஜீவனை விட்ட ஜீவன்ற வாதி ஈட்டு அதே ஜீவ சார் ஜீவ ரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதி பரலோகமே இருக்குது. தேர்றாரு பாருங்க, எப்படி தேர்றாரு. பிதாவாகி ஆவித்து ஜீவனை கொடுக்குறாரு. ஈட்டார் ஆதாம் வந்து முழு உறுத்து கொடுக்குறாரு. அந்த ஜீவ சார் ஜீவரத்தை எல்லையற்ற ஆசீர்வாதம் எல்லா ஜவுளி கடை ஓர்னருக்கு ஜீவ சரீரம் கொடுக்குறாரு. உலகத்தில் ஆதாம் வந்து முழு 816 கோடி மக்கள் தொகைக்கு ஆதாம் காலத்தில் முழு ஜீவ சர ஜீவ இயேசு அவளுக்கு கொடுத்தா தேவடைய ராஜ்யத்தை தேர்றது. வெடிச்சிட்டு வந்ததுங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய் தாசா உயிர்த்தது வந்து எல்லா வஸ்திரமும் அவருக்கு வந்தது 3ஆம் நாள். உலகத்தில் அத்தனை ஜவுளி கடையும் சொந்தமாகி போச்சு இயேசுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுருப்பார் 3ஆவது நாள் அவர். உலகத்தை பிசாசின் தலையை நசுக்கிறார். ஏன்னா தேவடைய ராஜ்யத்தை தேர்ந்ததால். அந்த தேவடைய ராஜ்யம் ஆண்டவராக இயேசு ஜீவ வார்த்தை ஜீவ சார் அந்த தேவி நீதி துணித்தையில் தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து மூடு கொடுத்து வாய்நாளெலாம் செலுத்து. உங்களோட தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால் அன்பானே, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவை உழைக்கிறதும் இல்லை, அவை நூற்கிறதும் இல்லை. அதனால் கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணுங்கள். கவலைப்படுறதா சரீரத்தில் எவன் ஒரு சரீரத்தில் முழத்தே கூட்டுவான். குறைஞ்சி போடுமே தவிர கவலை உடம்பெல்லாம் குறைஞ்சி போடும். எவன் முழத்தை கூட்டுவான், கூட்ட முடியாது. எல்லாம் குறைஞ்சி கைது தேஞ்சு கட்டுறம் பாயவே போயிடும். அதில் கவலைப்படுறது விட்டுட்டு சிலுவையில் கோர சிலுவை எவ்வளோ பெரிய இந்த மாதிரியான நீனா பேங்க்கில் 500 600 வச்சுக்கிறேன், 5000 6000 வச்சுக்கிறேன். ஏசு சிலு அட்டை தரித்திரமானாருங்க. கையே ஓட்டக்கை சிலுவில் ஆணி வச்சுட்டாங்க. கவலைப்படலைங்க. ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாருங்க. ஆதாம் வந்து அந்த ஜீவ சரு உங்களுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நாளத்தான் திருவிருந்தில் பங்கெடுக்கிறார். ஜீவவா இயேசு சாமிட்ட வாக்குத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிறாரு. ஆவி வடிவிலேக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து இடைவிடாமல் சேர்த்து பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை இதெல்லாம் நன்மை தேம காரியங்கள். இதை இது கொடுத்த நன்மை தீமை அறியத்தக்க ஷாகவே. அதான் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸு கூட வாங்க முடியல, வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியல, சமாதானமாக இல்லை. பிசாசு ஒரே பிசாஸ் ஆகுது. ஆதாமின் சிந்தை மரணம், நன்மை தீமறி ஷாகவே ஷாவாய். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். வருத்தப்பட்டு வாரசோக்குள்ளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புஷித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஜீவாப்பம் ஜீவசார் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். அதான் தேவடைய ராஜ்யம், தேவடைய நீதி. முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் கவலைப்படுகிறதினால் உங்களில் 27வது வருஷம் கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோனே உடுத்தி அதை விட காட்டு புஷ்பங்களுடைய உடை வந்து ரொம்ப அலங்காரமாகுதுன்றார். உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேரண்டி. அதிக நிச்சயம்னா கேரண்டி, அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். கவலையை விடியா. கவலை தான் சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, எண்ணத்தை உடுப்போம், எங்கே தங்குவோம், எங்கே ட்ரெஸ்ஸு போடுவோம், எல்லாத்தையும் கெடுக்குது கவலை. இந்த கிறிஸ்துவங்களாம் விபச்சாரம் வேசித்தனம் கொலை இதை தான் பெரிய பாவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை விட மோசமாக கவலைப்படுறது. ஒரு ஊழிக்கார் சொல்கிறது கேள்விப்பட்டேன். கவலைப்படுறது விபச்சாரம் வேசித்தனம் பெரிய பாவன்றார் ஒரு ஊழிக்கார் மதுரில். ஏன்னா கவலைப்படும்போது பிசாசு துதிக்கிறது தான் அது. கெடுக்கிற பிசாசு, பாவ பிசாசு, சாப பிசாசு, மரண பிசாசு, தரித்திர பிசாசு துதிக்கிறதுக்காக நம்ம கத்திர துதிக்கிறோமே. அந்த மாதிரி கவலைப்படுறாங்க, சோர்ந்து பயப்படுறாங்க, கத்திர துதிக்கிறாங்களாம். பிசாசை துதிக்கிறது தான் கவலைப்படுறது. இவ்வளோ கேடுகட்ட வாழ்க்கை, கவலைப்படுற வாழ்க்கை. ஏயா என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படா. ஐயோ பிரச்சனைக்கு பரிகாரங்க இது. அந்த நீ கவலைப்படுற காரியம் வெயில்பட்டபடி கொள்ளு. அதான் தேவடைய ராஜ்யத்தை தேர்றது.
கவலையே கூட்டுறது கிடையாது, பிரச்சனை கூட்டுறது கிடையாது. பிரச்சனை பரிகரிக்க தான் முதலாவது தேவடைய ராஜ்யத்தை நீ ஜீவரது சிலுவையில் உனக்கு எது கொடுத்தாரு? சிலுவையில் எவ்வளோ கவலை இருந்துச்சு, எவ்வளோ தேவை இருந்துச்சு. இயேசு உலகத்தின் சாபம் பாவம் மானம் தத்துருந்துச்சு, கவலைப்பட்டு இருந்தார். அவர் தாங்க நம்ம மாதிரி. அவ்வளோ சாபத்தில் போய் எப்படி நம்பிக்கை ஜீவசர் பிதாவாய் ஆபித்து ஜீவசரி கொடுத்து ஈட்டார் ஆதாம் குத்துக்கிட்டே இருந்தார். ஒரு ஆள் பாய்க்கூடாமல் 3ஆம் நாள் கண்டிப்பாக ஜெயிப்பேன். உலகத்தில் அத்தனை ஜவுளி கடை ஓனரும் எனக்கு சொந்தம், எல்லா ஜவுளியும் எனக்கு சொந்தம், எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு சொந்தம் சொன்னவர் அவர் தான், வாய்ந்து காட்டினவர் அவர் தான். மேஜிக்கில் சும்மா போகிற போக்கா பிரசங்கம் பண்ணிட்டு போல கேசு அதை வாய்ந்து நிரூபித்து காட்டினாருங்க. முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் தேடு, அவருடைய நீதியையும் தேடுங்க. அப்போ இது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லைங்க, சுகம் பலன் ஜீவனம் ஆசுவாத ஐஸ்வர்யம் வானத்தில் பரலோக பிசாசின் தள்ளி உலகத்தையே கொள்ள கொண்டாருங்க. மாபெரும் செய்தி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். இல்லைன்னா முதலாவது பாதாள ராஜ்யத்தையும் பிசாசுடைய அநீதியை தேடி 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 நன்மை தேமறியத்தக்க நல்ல நன்மார்க்கு துன்மை அதில் சுயநீதி அநீதி பாவ சாபம் மரணத்திற்கு பாதாளம் அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்து குத்து 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 பிசாசு திருடி கொண்டு ஆயிடுச்சு பாதாளத்துக்கு இது போகிறான். அதை ஸ்டாப் பண்ணி மூலம் தேவடைய ராஜ்யத்தையும் தேவடைய ராஜ்யம் ஆதாமுக்குள்ளே பிறக்கிறவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்து ஜீவனமாக இருக்கார். அந்த ஜீவனில் தேவி நீதித்து இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் அந்த பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்து கூட இடைவிடாமல் கொடு, எக்காவது சோர்ந்து போகாமல் கொடு. அதை சிலுவையில் இயேசு ஜெயித்து நிரூபித்து காண்பித்தார். சோர்ந்து போகாத, பயப்படாத, கலங்காத, திகையாத. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசம் எல்லா பாவத்தையும் ஏற்றிட்டார். இயேசு ரத்தம் சகல பாவத்திற்கு சுற்றி 3 நாளில் அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவிய முறையில் ஆவியை விட்டு மகாசத்துவம் ஜீவனை விட்டார். அந்த ஜீவன்ற வார்த்தைக்கு ஈட்டார் அதே ஜீவ ரத்தம் ஆதாமும் இயேசு பரலோக ராஜ்யத்தையே குத்துட்டாரு. வாலின்ட்டா குத்துட்டே இருக்கிறார். 3 நாள் ஆச்சு குத்து. அங்கேயும் ஜீவசாரி பாதாளமே கக்கிச்சவர். ஆகாது போல் வயிற்றுக்குள் போனால் வாமிட் ஆகிற மாதிரி பாதாளத்துன்னு போய் ஜீவ வார்த்தை தான் பேசியிருந்துக்கிறாரு. சிலுவிலும் ஜீவ வார்த்தை தான். எப்போ பாவத்தை அடுத்த செகண்டே ஜீவ வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டார். நீ ஆதாமுக்குள் பாவமாக்கப்பட்டிருக்கிறாய். அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஜீவ வார்த்தை தேவடைய ராஜ்யம் ஜீவர் இயேசு சாமனை ஜீவ வாக்குத்தத்தை ஆதிகள் அதை பிதா ஆதாம் வந்து முழுத்து குத்து ஜெயித்து தேவடைய ராஜ்யம் நீதியை தேடி இவர்கள் எல்லாம் பெற்றுக்கிட்டார். 3ஆம் நாளில் வியாதிந்து விடுதலை, சாபத்திருந்து விடுதலை, மரணத்திலிருந்து தத்து பாதாளத்திலிருந்து விடுதலை. விஷயம் உலக வானக சகல இந்த சுவிசேஷம் உலகமெல்லாம் போய் சொல்லு. அதுதான் நம்ம செய்தி. ஜோயே ஜீவன் சுவிசேஷம், ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். நம்ம சபை குளோபல் சர்ச்சை, உலகளாவி திருச்சபை, வானம் கோர பூமி பாதபடி உலகத்தை எல்லாரும் ஆதாம் வியாபாரமே பாவம் செய்து தேவ மகிமையிட்டுட்டாங்க. முதலாவது பாதாள ராஜ்யத்தை அநீதியை தேடுறாங்க. நன்மார்க்கு துர்மார்க்கு சுயநீதி அநீதியை தேடி தேடி உலகமுள்ள குட்டி பாதாளமாகுது. அப்போது முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதி அந்த தேவடைய ராஜ்யம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக என் பிதா ஜீவனுக்குமான ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடைய அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்த இயேசு வாக்கு அந்த பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்து செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, எத்தனை ரொம்ப மோசம் தான் விளைகிறீ. ஆனால் கிறிஸ்து ஜீவனை இயேசு சபிக்கல் ஆஸ்வதி. என்ன இயேசு ஜீவன் கொடுத்து ஆஸ்வதி. பகைக்குள் நன்மை செய். என்னென்ன இயேசு ஜீவன் பரிசு கொடுத்து நன்மை செய். பகைக்கணும் ஜெயிக்க முடியாது. அவங்க சத்துக்களை சிநேகி. என்ன இயேசு சிநேகம் ஜீவசர ஜீவத்தை கொடுத்து சிநேகிக்கிறார். துன்பப்பட்டு நீ ஜபம் பண்ணி என்ன ஜபம் நீ ஜபம் பண்ணி பரமலுக்கு போய் உம்முடைய சித்தம் நாங்களும் எவனுக்கும் மன்னிக்கிறோமே உம்முடைய ஆதாம் வந்து உங்களை எந்த சுவத்தையும் என்று ரசித்து கொள்வார். ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏற்பது என்னுடைய எல்லா செய்திகளுங்க. இந்த செய்தியை குறைந்தது உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருடைய சாபத்தை, எல்லாருடைய பாவத்தை, எல்லாருடைய மனத்தை இயேசு நிர்வாணமான வருஷத்தை பிஞ்சிட்டாங்க. வருத்தமே இல்லை. இயேசு தலைமையில் வச்சு கவலையே பல்ல. சொன்னவரே அவர் தான். கவலைப்படாதேன்னு சொன்னாரா இல்லையா? மத்திய 6 சிலுவையில் எல்லாம் எழுந்து போய் அவர் கவலைப்படல, சோது பயப்படல. தேவடைய ராஜ்யம் நீதி தேடி தேர்ந்தார். கைவிட்ட பிதா மேலே கோவில்ல காட்டி பார்க்க கஷ்டம் நன்மத்தையுமே காட்டி தேர்ல ஜீவ வார்த்தையே பேசுகிற அந்த ஜீவ சிலுவையில் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அவருடைய அப்பத்தின் திராட்சை பான பாவத்துக்கு மீது தேவ நீதிக்கு பேர்த்திருக்கிறேன். அந்த தேவ நீதி ஆண்டவராக இயேசு சாவண்ட வாக்கு. அவர் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததல் விட்டுட்டினா பாவத்தின் சம்பளம் மரணத்தை போய் தேடுவேன். முதலாவது பாதாள நீதியை தேடுவார். எல்லாம் பிஷா திண்டி கொண்டு ஆயிடுச்சு பாதா தீர்வான். அதை ஸ்டாப் பண்ணி முதலாவது தேவடைய ராஜ்யத்தின் தேடி கிறிஸ்துவா அந்த ஜீவ விஷத்தை தேவ நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை தேடு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு வளர்ச்சி கூட இடைவிடாமல் கூட ஏக்காவது ஒரு சோந்தமாக கூட பாவன்ட்டு மனம் அசுத்தேவை பசு தேவை முதலாவது தேவடைய ராஜ்யத்தை நீதி தேடும். அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். தாவிது வர்றபடி தேடிதான்
ஆபிரகாம் பூமி தாங்கக்கூட பொண்ணு வெள்ளி மனசியமானானா. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு வேதத்தில் காணும் பார்த்து பேதுரு பவுல் எல்லாம் கிறிஸ்து வேதத்தில் காணும் பார்த்து இயேசுவை தேடு, இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு. தாய் தகப்பன அனாத பெண்ணு ட்ரெஸ் இருந்திருக்கும் அவளுக்கு 127 நாடுக்கு ராஜாயை தேட்டாள். தேவனை தேடினாள். எஸ்தர் ராஜா, தெபோராள், சாராள், மரியாள், ரெபேக்காள் எல்லாம் தேவனை தேடினவர்கள். தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். உலகத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ரூத்து, நகோமி இவங்கெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடி உலகத்துக்கே ஒளிய பூமிக்கே உப்பாக இருந்தாங்க. அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவை ஏற்று ஞானஸ்நானத்துக்கு திருவந்திர பங்கெடுத்து இயேசு ஜீவன் பரிவர்ஜனை தேவ நீதித்துவ இயேசு சுவாமின்ற வாக்கு தத்துங்களே ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, ஏக்காலம் சோதமாக கொடுங்க. பாவன்ட்டுமான அசுத்தை அழுகைத்தோட பசு தேவை பசு எங்கள் விடுதலை தேவத்தில் பணிவிடை செய்ய தேவடைய ராஜ்யத்தின் அப்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பசுத்தாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பழப்படாதே, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே. கவலைப்படுறதுனால எவன் சரீரத்துக்கு ஒரு முகத்தை கூட்டுவான், கொஞ்சம் தான் கூட்ட முடியாது. அதனால் ஸ்டாப் பண்ணு. இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை தான் வாசி ஆதி அவளுடைய தேவி நீதி டு இயேசு ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வாழ் தேன நலவில் நிச்சயம் சகலமும் இயேசு ஆணுவ வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசு ஆதம் முழு உலகத்தை செலுத்தும் பாவன்ட்டு மன பசுதேவதை தேவதர்களெல்லாம் பணிவிடை செய்ய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதம் அடையாளங்கள் செய்வார். மத்திய மாட்டில் அவர் எங்கும் சுற்றி எங்கே பார்த்தாலும் கவலைப்படுறாங்க ஜனங்க. திருடவும் கொள்ளும் வரைக்குதான காரியம் செய்துக்கிறான். மத்திய மாட்டில் ஏசு எங்கு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். லேகவன் பிசாசு ட்ரெஸ்ஸே இல்லை. அவனை பார்த்ததுமே தலைமையில் கவிச்சு கவலைப்பட்டுருப்பார். ஏசு நல்ல மேய்ப்பன், ஜீவ சர்வஜீவர். அவன் பேர் சொல்லி தேவத்தருக்கு ஆதம் விட்டுறா 2,000 சுற்றி பசுத்தை சொஸ்து பற்றி அவன் நிர்மாணம் வஸ்து ஏசுன்னு பார்த்துல அவர் தக்க போல போய் பிரசங்கம் பண்ணி ஊழிக்காரனே வாங்கிட்டார். எத்தனை ட்ரெஸ்ஸு கட்சிருக்கு அவனுக்கு. அலையிலூயா திமிர்வாதக்காரன் லேகவன் பேச எல்லாரும் விடுதலையாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவனை தேவி நீட்டு ஊற்றி இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு மூடு கொடுத்து முதல் தேவடைய ராஜ்யம் நீதி தேடுறாரு. அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. ஏந்து போன தேடுவை ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறார். அதனால் அன்பாவில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. தினந்தோறும் விலையேற்பட்ட சத்தியங்கள், உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க அப்படி கத்தாவே இந்த அறிமான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவளாகி பாதாள அநீதியை தேடி 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 எல்லாத்தையும் ஏந்திருக்கிறாங்க. அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேஸில் மீட்பை கொண்டு நீதிமான ஆகிக்கலாம். அந்த கிறிஸ்துவேஸ் நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் எண்ணெடுத்து வாருங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை வசம், இந்த ஜீவப்பம் ஜீவசர் அந்த ஜீவனில் தேவ நீதி துதியே சுஷ்டாமன வாக்குத்தம். அந்த பிதாக்கும் ஆதம் முழு உலகத்தை வாழ்நாளெலாம் கொடுக்க நீங்கள் தேவடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறீர்கள். அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட வேத வாக்கி நிறைவேறட்டக்கத்தான். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறக்கத்தா. எல்லா சொத்துக்களை சிதறடிக்கிறக்கத்தா. இயேசு ஜீவன் பரிபூர்த்தி ஜீவன் தேவனே தூதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தில் ஆதாம் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு பேரும் தேவன் தனக்கு ஆதாம் மூச்சு கொடுக்குறக்கத்தா. அசுத்த பசுத்த தேவத்தோட பணிவிடை செய்கிட்டு இருக்கத்தா. கல்வார் சொல்லி எங்களை மாறி சாபமாகி பாவமாகி மரணமாகி தத்திரமாகி முதலாவது தேவடைய ராஜ்ய நீதி பிதாவை ஆபியுக்தி ஜீவனை விட்டு ஜீவசாரி ஜீவரத்தங்கத்தி ஈட்டாள் ஆதாம் முழு இயேசு ஜீவன் பரிவு ஜீவ இயேசு சாப்பிட கொடுத்து 3ஆம் நாளில் எல்லாம் கூட பாவத்திலிருந்து மனத்து தத்துட்டு பாதத்து வெளியிலாகி ஆண்டு உலகத்தை ஜெயித்து பிசாந்தலை பரலோகராய் சென்றிருக்கத்தா. நம் மாதிரியை கை கொண்டு வாழ தேவடைய ராஜ்யத்தின் நீதியை தேட இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசிராமன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வாழ்க்கையில் கெட்டு நொந்து கவலை சோர்வில் இருக்கிறவங்க இந்த செய்தியை நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளத்தை 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயுமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடாமல் இருக்கவே முடியாது. விட்டுட்டிங்கன்னா உங்களை அறியாமலே யாரும் நியூட்ரலாக இருக்கிறது கிடையாதுங்க. மனுஷன் ஒன்று பாதாள ராஜ்யத்தையும் நீதியும் அநீதியும் தேடணும், இல்லைன்னா தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். எதுக்கு வம்பு? முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, நல்லா இருப்பீங்க. உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7933958648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. சோர்ந்து போகிற நேரத்தில், கலக்கம் அடைகிற நேரத்தில், திகில் அடைகிற நேரத்தில், இயேசு சோர்ந்து போனால் கலக்கமடைந்த திகில் அடைந்தார். ஆனால் தேவடைய ராஜ்யத்தின் நீதி தான் தேடிந்தார். திருவிழா 3 நாள் தான். உலகத்தில் பாவத்தை சாபத்தை மறந்தது பாதல் தெரியுது. நம்ம 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தேவடைய என்ன தான் தேடுறோன்னு எனக்கே சந்தேகமாக கிறிஸ்தவங்களை பார்த்தாக்கா. 3 நாள் தாங்க உலகத்தின் பாவத்தின் அவள் மனத்தையும் ஜெயிச்சார். அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க. இயேசு ஜீவன் தேவன் தனக்கு அவதான் வந்து முழுவத்து கொடுக்குறது வெறித்தனமாக ஸ்ட்ராங்காக இருந்தார். இயேசு ஜீவன் உள்ளவர். மத்தியஸ்தனா தேவன் தனக்கு அவதான் மாறவே இல்லை. பாவன்ட்டுமான ஒரு பசு தேவ விடுதலை இனி கிறிஸ்துக்குள்ளே நிலைத்தது. அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நிர்வாகங்கள் மிகுந்த கனி ஆசுவாத கனி சமாதி நித்திய ஜீவ பரலோக கனி கொடுக்கலாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர், இன்னொரு சேனல் துருத்ராம் தாமஸ், ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் இந்த கடைசி நாட்களே செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.